மின்னல் வகிடெடுத்து மேகப்பட்டுடுத்தி சின்ன அடியெடுத்து சிலம்பு குலுங்கிட மேகலை அசைந்திட சிந்தாமணி ஒளிந்திட குண்டலம் கொஞ்சிட வளையாபதி சூடி பொன்கம்பம் மண்டபத்தில் புதிய உலா வருபவளே வேந்திலங்கோ பணிமகளே தேவார பெருங்கடலின் தீர்த்தத்தில் நீராடி நாவாரப் பருகும் நாலாயிரச் சுவையே நாலடியின் ஈரடியின் நாயகியே கற்பனைக்கும் சொல்லுக்கும் காதல் வர பிறந்தவளே கதிரொளியே கண்மணியே காதலியே கற்கண்டே தெள்ளமுதே தெளிதேனே தேன்பாகே பொன்மகளே பூமகளே ஏந்திலையே உன்னவனின் இந்த சின்னவனின் சிரம்தாழ்ந்த முதல் வணக்கம். தமிழ் தாயை வணங்கி நம் சென்னைவாழ் வல்லநாட்டு நகரத்தார் பேரவையின் 4வது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், உறவினர்கள், சிட்டுக்குருவி போல் சிதறடிக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள், தங்களது அழைப்பை ஏற்று சொந்த ஊரிலிருந்து வருகின்ற சொந்தங்கள் அத்துணை பேரையும் எங்களது ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி இனிதே ஆரம்பிக்கப்படுகின்றது. முதலாவதாக இறை வணக்கம் பேபி அமிர்தா ராமாமிர்தம். விரக்த சகித கணபதிம் சங்கராதிசேவிதம் விரக்த சகல முனிவரசுர ராஜ வினுத குருகுஹம் பக்தாலி போஷகம் பவசுதம் விநாயகம் பக்தாலி போஷகம் பவசுதம் விநாயகம் புக்தி முக்தி பிரதபூஷிதங்கம் ரத்தபதாம்புஜ பவயாமி புக்தி முக்தி பிரதபூஷிதங்கம் ரத்தபதாம்புஜ பவயாமி. சின்ன சின்ன முருகன் அவன் என்ன என்ன அழகு, சின்ன சின்ன முருகன் அவன் என்ன என்ன அழகு, பேர் சொல்ல சொல்ல இனிக்கும் வாய் மெல்ல மெல்ல சிரிக்கும், பேர் சொல்ல சொல்ல இனிக்கும் வாய் மெல்ல மெல்ல சிரிக்கும். கோவில் கொண்ட இடமெல்லாம் உள்ளம் உன்னை நாடுதே, கோவில் கொண்ட இடமெல்லாம் உள்ளம் உன்னை நாடுதே, மனக்கோலம் கண்டாலே உள்ளம் உன்னை நாடுதே, மனக்கோலம் கண்டாலே உள்ளம் உன்னை நாடுதே. வள்ளி குஞ்சரிநாதன் அவன் குமரன் வடிவேல் அழகன், வள்ளி குஞ்சரிநாதன் அவன் குமரன் வடிவேல் அழகன், பேர் சொல்ல சொல்ல இனிக்கும் ராய் மெல்ல மெல்ல சிரிக்கும். 6 படை வீடுடைய ஆண்டவா முருகா, 6 படை வீடுடைய ஆண்டவா முருகா, ஆடும் சேவல் கொடியுடைய வேலவா முருகா, ஆடும் சேவல் கொடியுடைய வேலவா முருகா, ஆடிவா முருகா. பாடும் பணியை தந்தருள்வாயே பண்டிதா முருகா, தாயும் நீயே தந்தையும் நீயே குருவும் தெய்வமும் நீயே. தேங்க்யூ. மிக்க நன்றி பேபி அமிர்தா ராமாமிர்தம். இவர் பாடிய பாடலுக்கு சிறப்பு பரிசாக கரிகாலன் தம்பதியினர் இந்த பரிசை வழங்குவார்கள். இன்னொரு மாஸ்டர் விஷ்ணுவர்தனும் நானும் இறைவணக்கம் பாடுறேன் அப்படின்னு வந்திருக்காரு. ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் என சொல்வோம், ஓம் கணபதி என்ன மந்திரம் சொல்லில ஒவ்வொரு செய்வோமே. ஓம் குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு வேரோ மகேஸ்வர குரு சாஷா பைவடம்மா கஷ்மாஷி குருவே நமக. காதிரி வந்தனம். ஓம் பூர்புவஸ்வக தஸ்தவிதூர்வதேத்யம் வர்தோதீயஸ்ய தீமதி தியரியோ ந பிரசோதயாத். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், உன்னடி பயிர்ந்து நின்றோ நல்லதே நடக்க வேண்டும். நன்றி. அடுத்தபடியாக வரவேற்புரை சா பாலமுருகன்.
சென்னை வாழ் வள்ளநாட்டு நகரத்தார் பேரவையின் 4வது கூட்டம் நடைபெறும் சென்னை குரோம்பேட்டைக்கு வருகை தந்திருக்கும் நம் உறவினர் அனைவருக்கும் முதலில் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பேரவையின் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் உறவினர்களாகிய பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள், ஒருங்கிணைப்பாளர்கள், தன்னார்வலர்கள், இளைஞர்கள், விழா கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம் சமுதாயத்தின் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஆலங்குடி மரியாதைக்குரிய திரு காசி ஸ்ரீ KVR அரசு அவர்களையும், அதேபோல் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் நெடுவாசல் திரு வே. காந்தி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நமது பேரவையின் வழிகாட்டி திரு அறிவழகன் ஐயா அவர்களையும், பேரவையின் நோக்கும் போக்கும் என்ற தலைப்பில் பேச இருக்கும் திரு சிவகுமார் மற்றும் வாழ்த்துறையாற்ற ராணிப்பேட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு R. சதீஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் வாழ்த்துறை வழங்குவதற்காக நாகர்கோயிலிருந்து நமக்காக வருகை தந்திருக்கும் திரு V. கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், மலேசியாவிலிருந்து நமக்காக வருகை தந்திருக்கும் திரு உருமையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பட்டிமன்ற நடுவராக இருக்கப் போகும் கவிஞர் திரு ஞானவடிவேல், பட்டிமன்ற பேச்சாளராக பேச இருக்கும் திரு கணபதி ரமணன், திரு ராஜாராம் சத்யமூர்த்தி, திருமதி விமலா கோபிநாத், திருமதி வளர்மதி செல்வம், திரு கு. ராஜவேல் மற்றும் பட்டிமன்ற சிறப்பு பேச்சாளர் திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் டிவி புகழ் திருமதி கல்பனா தர்மேந்திரா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றியுரையாற்ற இருக்கின்ற திரு சேது செந்தில் அவர்களையும், நிகழ்ச்சி தொகுப்பாளராக திரு நா. முத்து அவர்களையும், திரு நீல செந்தில் அவர்களையும், இறைவணக்கம் செலுத்திய பேபி அமிர்தா ராமமிர்தம் அவர்களையும் விழா கமிட்டி சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். அதேபோல் நம்ம விழா கமிட்டி பற்றி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னே தீர்மானிக்கப்பட்ட போது இங்கே குரோம்பேட்டையில் நமது சங்க கூட்டத்திற்கு அனுமதி தந்த திரு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அதேபோல் நம்ம விழா கமிட்டியில் திரு கணேசன் அவர்கள், திரு மணிகண்டன் அவர்கள், திரு விநாயகமூர்த்தி, திரு செந்தில்குமார் மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் சார்பாகவும், சென்னை வாழ் வள்ளநாட்டு நகரத்தார் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்கள், தன்னார்வலர்கள், இளைஞர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்கும் நம் உறவினர் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று பேச வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு சகோதரர் சா. பாலமுருகன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக பேரவையின் நோக்கும் போக்கும் சொல்வதற்கு திரு வேயனா சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நமது சென்னை வாழ் வள்ளநாட்டு நகரத்தார் பேரவையின் 4வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அரசு ஐயா அவர்களே, திரு காந்தி ஐயா அவர்களே, நமது சென்னை வாழ் வள்ளநாட்டு பேரவையினுடைய ஆலோசகர்களாகிய திரு அறிவழகன் ஐயா அவர்களே, திரு ரமணன் ஐயா அவர்களே மற்றும் இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சக ஒருங்கிணைப்பாளர்களே, பெரும் பாசத்திற்குரிய அனைத்து உறவுகளே, குழந்தைகளே, பெண்களே, தாய்க்குள்ளங்களே, உறவுகளே, மாமங்களே, மச்சாங்களே, அனைவரையும் இந்த நேரத்தில் வருக நான் வர இருக்கிறேன். சொந்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம உள்ளே வர்றப்பே தெரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்தா அப்படியே 1000 வாட் பல்ப் எரியுற மாதிரி எரியுது. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் ஆசைப்பட்டோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டோம். இது வந்து என்னுடைய ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிட்டு வரேன். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு யோசனை தான். அந்த யோசனையில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில் அது க்ரியேட் பண்ண இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆதரவு இருந்ததுனால இன்றைக்கி இது சாத்தியமாக இருக்குது. நம்மளுடைய இந்த கூட்டம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டேட்டு வந்து 28/2/2016. அன்றைக்கி ஒரு 7 பேர் வந்திருந்தோம் அந்த கூட்டத்துக்கு. ஒரு கணேசனோட ஆஃபீஸில் தான் அந்த நடந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் அறிவல் ஐயா வந்திருந்தார். 2வது கூட்டம் வந்து
அதாவது ஃபஸ்ட்டு ஆலோசனை மாதிரி பண்ணோம். அதில் முதல் கூட்டம் வந்து 28/8/2016 அந்த அமைஞ்ச கரில் வச்சுருந்தோம். 28/3/2016 ஆமாம். அதில் வந்து 49 பேர் அதில் கலந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது கூட்டம் வந்து அம்பத்தூரில் வச்சுருந்தோம். 24/4/2016 அதில் வந்து ஒரு 85 பேர் இதில் கலந்துருந்தாங்க. அடுத்து மூணாவது கூட்டம் வந்து அய்யனாபுரத்தில் வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு 100க்கு மேலே வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கி இங்கே வச்சுருக்கோம். கண்டிப்பாக இது 150 தாண்டும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த பேரவையில் ஒரு நோக்கங்கள் சில நோக்கங்கள்லாம் வச்சுருக்கோம். அந்த பேரவை எதுக்காக ஆரம்பித்தோம், இந்த நோக்கம், இந்த பேரவை வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுக்காக சில நோக்கங்களை வச்சுருக்கோம். அது அப்புறம் வாசிக்கிறேன். நமது உறவினர்களை இருக்குமிடம் அறிந்து கொள்ளுதல், சென்னைக்கு புதிதாக வருபவர்களுக்கு உதவி செய்தல், நம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரங்களை பாதுகாத்தல், அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது, உதவி செய்பவர்களையும் உதவி பெறுபவர்களையும் இணைக்கும் பாலமாக இருத்தல், சமீப காலமாக நிலவும் பெண் தட்டுப்பாடு என்னும் நிலைமையை சரி செய்ய முயலுதல், தனி மனிதனாக போராடுவதை விட ஒன்றுபட்டு வெற்றி பெறுதல், இதற்காக பணம், மாத சந்தா என வசூலிக்கும் முறையை தவிர்த்து தன்னார்வலர்களை வெளிக்கொண்டு வருதல், இதில் யாரும் தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று எதுவும் பாகுபாடு கிடையாது, அனைவரும் ஒன்றாக வேலை செய்தல் அப்படிங்கிறத அந்த நோக்கமாக வச்சுருக்கோம். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது நோக்கும் போக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோக்கம்னா நோக்கத்தை சொல்லிவிட்டு இந்த நோக்கத்திலோட கடந்த கால பாதை, நம்ம எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம என்ன நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம என்ன பாதையில் போய்கிட்டு இருக்கோம், இனி எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேச தான் இந்த நோக்கும் போக்கும் அப்படிங்கிற இதை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நோக்கத்துக்கும் அதற்கான விளக்கத்தையும் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். இப்போது சென்னைக்கு யாராவது புதுசாக வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எதுவும் தெரியல, அவங்களுக்கு எங்கே தங்குறது என்ன ஏதுங்கிறது தெரியல அப்படின்னாக்கா எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எங்களை சென்னை சிஎன்பி ஆளுங்களை வந்து சொந்தங்களை வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இங்கே எல்லா வசதியும் செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் முன்னாடியே 4 மாதம் முன்னாடியே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் வந்துட்டு போயிருக்காங்க அது மாதிரி. பட் இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம நிறைய பேர் சொந்தக்காரங்க நிறைய பேர் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போயிடுறாங்க. அதனால வந்து புதுசாக யாரும் வர்றதுங்கிறத எனக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க முடியல. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு புதுசாக வந்திருக்கான்னு சொல்ல முடியும். இப்போ எல்லாருமே தெரிஞ்ச முகமாக சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்ச முகமாக ஆனதுனால வந்துட்டு போகிறாங்க. அது சரியான தெரியல. பட் இங்கே வந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக எல்லா உதவிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நோக்கமாக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நம்மளுடைய முன்னோர்களின் பழக்க வழக்கங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இன்றைய இளைய தலைமுறைகளுக்காக சொல்லியிருக்கோம். இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் சூழ்நிலையில் பல்வேறு தவறான வழிகளுக்கு போகக்கூடியதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. நம்ம அதை தாண்டி அதை கடந்து போகணும், அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சுருக்கோம். அடுத்த நோக்கமாக உதவி செய்பவர்களையும் உதவி பெறுபவர்களையும் இணைக்கும் பாலமாக இருத்தல் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் 5 பேர் வந்து உதவி செய்ய போகிறதில்ல. இங்கே இருக்கிற எல்லா இங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகளை பரிமாறிக்குவாங்க. அப்படிங்கிறது தான் உதவி செய்பவர்களையும் உதவி பெறுபவர்களையும் இணைக்கும் பாலமாக இருத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து சர்க்கிளில் வேலை பார்க்குற இடத்துல யாருக்காவது வேலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க அது மூலிமா அந்தந்த வேலையை பெறுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சங்கத்தில் 4 பேர் இருக்காங்க. அது யாராருன்னா நான் குறிப்பிட்டபடியே சொல்கிறேன், யாராவது தப்பாக எடுத்துக்க வேணாம். ஒரு 4 பேர் சொல்கிறேன், இருக்கலாம், மேற்கொண்டு இருக்கலாம். திரு ஐயாரப்பன், திரு செல்வம், திரு ராஜாராம், திரு ராஜா, இவங்களாம் வந்து இப்போவும் வந்து அந்த வேலை வாய்ப்பினை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிட்டபடியே சொன்னோம்னா திரு ஐயாரப்பன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னேன். அதுவும் அடுத்தபடியாக திரு அண்ணன் செல்வம் அவர்களும் 50 பேருக்கு மேலே வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க நம்ம ஆளுங்களாம் நம்ம குரூப்பில் இருக்கிறதுங்கிறது நமக்கு கொடுத்த அது பாக்கியம். அது நேற்று ஈவினிங் வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் ஏதோ வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. இது வேலை வாய்ப்பு முகாம் இல்லைம்மா, வந்து நாங்கள் வந்து சொந்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்காக ஏற்பாடு அப்படின்னு. இல்லை நான் அப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னா. அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் வந்து சொந்தங்களாக ஒன்று சேர்றப்ப வந்து இந்த பேச்சுலர்ஸ் இந்த வேலை யங்ஸ்டர்ஸ்லாம் வர்றாங்க நிறைய பேர். அவங்க வந்து வேலைகள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் கேட்டுக்குவாங்க, எங்கெங்கே வேலை இருக்குங்கிறது கேட்டுக்குவாங்க. அது மூலியமாக வந்து பயனடைகிறாங்க.
அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தபடி நம்ம நோக்கத்தில் வந்து பெண் தட்டுப்பாடு என்னும் நிலைமையை சரி செய்தல். இதுக்கு வந்து இன்றைய இளைஞர்களை வந்து இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய நிலைமை, அதாவது இன்றைக்கி இருக்க சூழ்நிலை பெண் தட்டுப்பாடு என்னும் நிலைமை இருக்குது. இதுக்கு வந்து நான் என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இங்கே வர்றோம், இந்த இடத்துல பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிற இடத்துல இந்த இடத்துல பொண்ணு இருக்குப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம ஒருத்தர் பேசுவோம். அது மூலிமா வந்து அந்த தட்டுப்பாடு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இதற்கு மேற்கொண்டு ஏதாவது வழிமுறைகள் இருந்தாலும் பெரியவங்க, ஐயா பெரியவங்க வர்றாங்க, அவங்களும் இதை பற்றி நான் ஆலோசனைகள் சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், கேட்டு வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து வசூல் முறையை தவிர்த்து தன்னார்வலரை வெளிக்கொண்டு வருதல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சுருக்கோம். இந்த நோக்கத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சி, இது வந்து நம்ம தன்னார்வலர் மூலம் நடக்குது. இது வந்து யார்கிட்டையும் வந்து வசூல் பண்ணி கட்டாயம் வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்கல. இந்த குரோம்பேட்டர் பகுதியில் இருக்கவங்களும் மற்றவங்களும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதனால தான் அந்த தன்னார்வலர் கொண்டு தான் நடத்துகிறாங்க. அதனால தான் வசூல் முறையை தவிர்த்து தன்னார்வலரை வெளிக்கொண்டு வருதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்கோம். அப்புறம் வந்து தலைவர், பொருளாளர், செயலாளர் அப்படிங்கிறது வரைக்கும் நாங்கள் எதுவும் வைக்கல. எல்லாமே ஒன்றா வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சிகள்லாம் வந்து வேலை பார்க்குறத வந்து ஒருங்கிணைப்பாளர் செய்கிறாங்க. அவங்கள வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. நம்மளுடைய வளநாட்டு செட்டியார்கள், நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய குணாதிசயங்கள் வந்து நம்மகிட்ட 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அன்பும், இன்னொன்று வந்து அறம். அதாவது திருவள்ளுவர் சொல்ல போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட வந்து அந்த அறம், அது தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருந்திருக்கு. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் நல்லா நிறையா வச்சுருந்துருக்காங்க. அந்த தர்மத்தை பற்றி நான் சொல்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம். அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து மழை பெஞ்சதுன்னா ஒரு மாதம் தொடர்ந்து பெய்யுமா. அப்போ வந்து அந்த மழை பெஞ்சப்போ மக்கள் ஏழையாக இருக்கவங்களுக்குலாம் வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து குடியிருக்க இடம் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை மலை கஞ்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள். அதில் வந்து ஒருத்தர் தான் வந்து அருணாசலம் செட்டியார்னு சொல்லிட்டு, என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா அவர். அது மாதிரி அருணாசலம் செட்டியார் மட்டும் கிடையாது, அன்றைக்கி இருந்தவங்க அதாவது நம்ம முன்னோர்கள் தான் அந்த மாதிரி மலை கஞ்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வச்சுருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதம் மழை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். அதனுடைய உள்ளுணர்வு நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இடம் வந்து நம்ம அந்த உணர்வு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு நம்ம வந்து அந்த பொட்டன்ஷியல் நம்ம அந்த உணர்வு வந்து நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. அடுத்தபடியாக வந்து பழக்க வழக்கங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லார்ட்டையுமே நம்ம செட்டியாருக்கு மட்டும் கிடையாது, மற்ற மதத்தினர் கூட, நம்மளுடைய வேறு பிரிவினர், வகுப்பினர், மதத்தினர் கூட நல்லா மாமா மச்சான்னு பழகுவாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், பொண்ணு கொடுத்து பெண்ணு எடுக்க மாட்டாங்க. மற்றபடி நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி சென்னையில் நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து சென்னையில் இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோம், வெவ்வேறு இடத்துல இருக்கோம். பட் இனி வருங்காலத்தில் நம்மளுடைய உறவுகள் இன்னும் பலப்படணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும். நம்மளோட உறவுகள் வந்து நிச்சயம் பலப்படும். இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய லைஃப் எப்படின்னாக்கா, ஊரெல்லாம் மழை பெஞ்சு ஓவர் ஃப்ளை ஆகி மேலே போகிறாங்க மொட்டை மாடிக்கு. அப்போ தான் தெரியுது, நீங்கள் பக்கத்து எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒருத்தர் தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லோரும் நல்லா பழகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். நம்ம சங்களுடைய நம்மளுடைய சங்க வளர்ச்சிக்காக ஒரு ஆலோசனை பெட்டின்னு ஒன்று இங்கே வைக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஒவ்வொருத்தரும் பேச வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கு சீட்டு கொடுக்கப்படும். இப்போ எல்லாருக்கும் அந்த சீட்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து அதில் எழுதி சொல்லுங்கள் என்னன்றது. இப்போ எங்களால் வந்து பொருளாதார ரீதியாக செய்ய முடியலனா கூட, இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஏழை கஷ்டப்படுறாங்க, அவங்க பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலனா கூட, இங்கே சென்னையில் வந்து பல்வேறு அறக்கட்டளைகள் இருக்குது. அந்த அறக்கட்டளைகள் மூலமாக வந்து நாங்கள் அந்த உதவி அவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் யாராவது பின்தங்கி படிச்சுட்டு நல்லா படிக்கிறவங்க, மேலே படிக்க முடியாமல் மேலே சூழல் தள்ளப்பட்டு யாராவது இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் உண்மையிலே படித்து அவங்க வந்து மேல் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நிச்சயமாக வந்து சென்னை வளநாட்டு பேரவை அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், நம்மளோட பேரவை ஆரம்பித்து ஒரு 3 பேர் கல்யாணம் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திரு வெங்கடேஷ் கார்த்திகா அவர்களுக்கு எங்களுடைய பேரவையின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன்.
அப்புறம் வந்து கரிகாலன் திவ்யசுதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தனபாலன் விசாலாட்சி. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸு, இப்போ ஒரு 3 பேருக்கு நிச்சயமாயிருக்கு, அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். திரு ராஜாராம், திரு சத்யசீலன், பாலன் நுகா பாலன் அவருக்கு நிச்சயம் இருக்குது. அப்படி சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒரு பட்டியல் போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை புக்கு போடலான்னு இருக்கோம். அந்த புக்கை வந்து இந்த மாதிரி புக்கு போடணுன்ற ஒரு ஐடியா கொடுத்தவர் திரு கணேசன் அவர்கள், அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புக்கு போட போகிறோம். அந்த புக்கில் வந்து என்னென்ன அது விளக்கங்கள், ஒவ்வொரு ஃபேமிலியை பற்றி விளக்கங்கள் எல்லாமே இருக்கும். நம்மளோட முதல் வருஷம் நம்ம அடுத்த மீட்டிங்கில் அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அந்த புக்கு போட போகிறோம். அப்புறம் நமக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு லீஸுக்காகவோ இல்லை கட்டடமாகவோ எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு லீஸு கொடுக்குறதுக்கு சில பேர் முன் வந்திருக்காங்க, இது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேசியிருக்கோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு ஆஃபீஸ் தான் போட போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 206 நாள் ஆகுது. 206க்கு மேலே சொந்தங்கள் உருவாயிடுச்சு. 206 நாள் ஆனாலும் 206க்கு மேலே சொந்தங்கள் நமக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷமாக கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரு அறிவல் ஐயா கேட்டேன், திரு ரமணன் ஐயா அவரும் கேட்டேன். அவன் சரி வைக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்குள்ளே நம்ம சமுதாயத்தில் பேச்சாளர்கள் இப்படி இருக்காங்கங்கிறது தெரியாது. அப்புறம் தான் விசாரித்தேன், பேச்சாளர் மிகச்சிறந்த பேச்சாளர்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் கேட்டேன், எல்லோரும் கேட்டேன், பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பேரில் கவிஞர் நான் ஞான வடிவேல் அவர்கள் சொல்லவே தேவையில்லை, பேர்லேயே கவிஞர் இருக்கிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால அவர் அருமையாக பேசுவார். அதுக்கு திருமதி விமலா அவங்களும் நல்லா பேசக்கூடிய ஆள் தான், பேச்சாளர் மிகச்சிறந்த பேச்சாளர். அடுத்து வளர்மதி செல்வம் அவங்களும் நல்லா பேசக்கூடிய ஆள் தான். கல்பனா இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பட்டிமன்றம் அந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ராஜவேல் நம்ம ஒருங்கிணைப்பாளர் அவரும் வந்து